கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே, கொடுக்கப்பட்ட என்ன ஒருவேளை கணவன்கிற ரோல்ல கொடுத்திருப்பாரு, மனைவிங்கிற ரோல்ல வச்சிருப்பாரு, ஒரு தாய்ங்கிற ரோல்ல வச்சிருப்பாரு, ஒரு பிள்ளைங்கிற பொசிஷன்ல நம்மளை வச்சிருப்பாரு, ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல வச்சிருப்பாரு. எங்க இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க போகும்போது அந்த பொறுப்பை நீங்க உண்மையாய் நீங்கள் செய்து விட்டு போனா தான் கர்த்தர் சொல்லுவாரு, உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில். ஆமா, உங்களுக்கு இப்ப என்ன கொடுக்கப்பட்டு, எனக்கு பெரிய பொறுப்புகள் இல்லைங்க அப்படி நீங்க நினைக்காதீங்க. என்ன உங்களுக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒருவேளை வேலையா இருக்கலாம், ஒருவேளை உங்க குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்பா இருக்கலாம், ஒருவேளை உங்களை ஒரு கம்பெனி வச்சிருக்கலாம், ஒரு என்ன இருந்தாலும் பரவாயில்ல. அந்த கொடுக்கப்பட்ட வேலைகளிலே நீங்கள் உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை வேலைகளை பார்த்து, உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை பார்த்து, நீங்க நடந்து கொள்ளுகிற விதத்தை பார்த்து தான் அவன் குற்றப்படுத்துற இவன் அதெல்லாம் நீங்க நினைக்கவே செய்யாது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க என்னதான் பண்ணாலும் எங்க மாமியார் குத்தம் சொல்றாங்க, மருமக குத்தம் சொல்றாங்க, எங்க அப்பா குத்தம் சொல்றாரு, எங்க அம்மா குத்தம், அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. கர்த்தருடைய பார்வையிலே நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க செய்யக்கூடிய வேலையிலே நீங்க எப்படி இருக்கிறீங்க?